यत्र यत्र रघुनाथ कीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं நமத ராட்சசாந்தகம். நம் விரோதிகளையெல்லாம் போக்கி நன்மையே நல்கும் ஹனுமான், மாருதி, வாதாத்மஜர், ராமதூதர், ஆஞ்சநேய சுவாமி. அவரை தற்போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு சன்னிதானத்தில் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் போகும் மார்க்கத்தில் பிரபலமான ஊர் திருவெரும்பூர். திரு எறும்பூர் என்று சொல்லுவார்கள். தேவர்கள் எல்லாம் அசுரர்களை கொல்லும் பொருட்டு எறும்பு வடிவத்திலே பரமசிவனாரை வேண்டிய இடம் திரு எறும்பூர். இங்கே மேம்பாலத்துக்கு அருகே அழகான ஆஞ்சநேயர் சன்னதி. பக்த ஆஞ்சநேயராக அருள் பாலிக்கிறார். அருகில் இருக்கும் மக்கள் இவரை அஞ்சலி ஆஞ்சநேயர் என்னும் கொண்டாடுகிறார்கள். இங்கு சுற்றியிருக்கும் பள்ளி, கல்லூரி ஆகியவற்றில் பயிலும் மாணவர்களும் மாணவிகளும் விடாமல் இத்திருக்கோயிலுக்கு வந்து பிரதட்சணம் செய்கிறார்கள். இளைஞர்களுக்கும் சரி, முதியவர்களுக்கும் சரி, ஆஞ்சநேயரிடத்தில் தான் எவ்வளவு பக்தி! அவருடைய வீரமும் வினயமும் இரண்டும்தான் அனைவரையும் ஈர்க்கின்றன. இதோ மூலவர் ஆஞ்சநேய சுவாமியை தரிசித்துக் கொள்ளுகிறோம். கைகளை கூப்பிக் கொண்டு வாயில் ராமநாமம் துலங்க, கண்களிலே ராமபக்தி மிளிர, கூப்பிய கரங்களோடே ஆஞ்சநேய சுவாமி உள்ளார். இவருக்கு நிறைய திருக்கோலங்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. நாம் சென்ற போதே கூட அழகான முத்துக்களால் வேயப்பட்ட சட்டை அணிந்து கொண்டு, அதாவது முத்தங்கி திருக்கோலம், அழகுற ஆஞ்சநேயர் விளங்குகிறார். மேலும் சிவப்பு அங்கி சாத்தி கொண்டும் தன்னுடைய சிவந்த காதலை, ராமனிடத்தில் இருக்கும் அன்பை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நன்கு ஆசனத்திலே அழுத்தப்பட்ட திருவடிகள், எங்கும் கருணையே ததும்பும் விழிகள், என்ன ஆஞ்சநேயருடைய திருக்கோலம்! இவருடைய உற்சவ மூர்த்தியை தரிசிக்கிறோம். சிறிய வடிவம், மூர்த்தி சிறியதானாலும் கீர்த்தி பெரியது என்கிறோம். கைகளை கூப்பிக் கொண்டு நம் அனைவரையும் ராமபக்தியில் சேர கூப்பிட்டு கொண்டு ஆஞ்சநேயர் உள்ளார். இவ்விடம் ரொம்ப பிஸியான இடம்னு சொல்ல வேண்டும். ஆனாலும் மனத்துக்கு ஆனந்தம் அளிக்கும் வரையில் இச்சிறு கோயில் உள்ளது. இங்கிருக்கும் ஆஞ்சநேயரை தரிசிக்கிறோம். ஆங்கிலேயர்களும் கூடி இத்திருக்கோயிலுக்குண்டான இடத்தை ஒதுக்கியதாக கோயிலார்கள் கூறினார்கள். திருச்சியிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. மார்கழி மாசம் மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயருக்கு திருநன்னாள், பிறந்த திருநாள். அந்த சமயத்தில் இங்கு விமரிசையாக உற்சவம் நடைபெறுகிறது. ஓரொரு சனிக்கிழமையும் காவிரி ஆற்றிலிருந்து, அதன் ஊற்றிலிருந்தே தண்ணீர் வந்து இவருக்கு அபிஷேகம் நடக்கிறது. ஆஞ்சநேயரை தரிசித்தோம். அவரை கிஷ்கிந்தா காண்டத்திலும் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாக சீதையை பலாத்காரம் செய்து ராவணன் தன் தேரில் அமர்த்தி ஆகாய மார்க்கத்தில் தூக்கி போகிறான். 49வது சர்க்கம். சீதை அருகிலிருக்கும் அனைவரையும் பார்த்து வேண்டிக் கொள்ளுகிறாள். என்னை ராவணன் தூக்கி போகிறான்னு ராமன் வந்தால் சொல்லுங்கள். ஹா லக்ஷ்மண மகாபாஹோ குருச்சித்த பிரசாதக ஹிரியமானன்ன ஜானீஷே ரக்ஷசா காமரூபிணா. என்னை இஷ்டப்படி உடல் எடுத்துக் கொள்ளும் இந்த அரக்கன் தூக்கி போவது லக்ஷ்மணா நீ அறியாய். இப்போதுதான் உன்னை சுடுசொல் கூறி அனுப்பித்தேன். அதற்குள் எனக்கு இப்படி நேர்ந்து விட்டதே. ஜீவிதம் சுகமர்த்தஞ்ச தர்மஹேதோஹோ பரித்யஜன் நனு சத்யோ வினீதஸ்ய திருஷ்யதே கர்மண பலம். தவறு செய்தவர்களுக்கு உடனே தண்டனை கிடைக்காதா? தேவதைகளே, என்னை பிடித்து இவன் தூக்கி கொண்டு போவதை பார்த்திருக்கிறீர்களே, அரக்கனுக்கு உடனே தண்டனை கொடுக்க மாட்டீர்களா? இறுதியில் கைகேயி விருப்பப்பட்டது நடக்கிறது. தசரதன் ஆசைப்பட்டதோ,
மக்கள் அனைவரும் ஆசைப்பட்டதோ நடக்கவில்லை. கைகேயிதான் நாங்கள் திரும்பவே வரக்கூடாது, அரசை ஏற்கவே கூடாதுன்னு நினைத்தாள். கடைசியில் அதன்படி நடக்கிறதே. ஆமந்திரையே ஜனஸ்தானம் கர்ணிகாராஞ்ச புஷ்பிதான் க்ஷிப்ரம் ராமாய சம்சத்வம் சீதாம் ஹரதி ராவணா. இங்கே ஜனஸ்தானத்தில் பூத்திருக்கும் பூக்களே, ஓடும் ஓடையே தண்ணீரே, மலர்ந்திருக்கக்கூடிய அழகான மரங்களே, நீங்கள் அனைவரும் ராமன் வந்தால் செய்தி சொல்லுங்கள். சீதையை ராவணன் தூக்கி போனான்னு அறிந்து கொள்ளட்டும். ஹம்சசார சசந்துஷ்டாம் வந்தே கோதாவரீம் நதீம் க்ஷிப்ரம் ராமாய சம்சத்வம் சீதாம் ஹரதி ராவணா. கோதாவரி தாயே வணக்கம். இப்படி அழகாக சுழித்து கொண்டு ஓடுகிறாய், ராமன் வந்தால் சொல்லிவிடுவாயா? கல்லையும் மலையையும் தேடிக்கொண்டு சீதையை கண்டீர்களான ராமன் வருவான். வரும்போது அவனுக்கு செய்தி சொல்லுங்கள். கோதாவரி தாய் சரி என்றாள். ஆனால் உண்மையில் ராமன் தேடி வரும்போது கோதாவரி பேசாமலே இருந்தாள். ராவணனை கண்ட பயம். இத்தனைக்கும் ராவணனுடைய இலங்கை எங்கிருக்கிறது, கோதாவரி ஓடும் மகாராஷ்டிரம் எங்கிருக்கிறது? இருந்தாலும் பயந்தாள். ஆனால் யமுனை யாரு அப்படி அல்லள். அவள் கம்சனுடைய அரண்மனைக்கு பின்னாலேயே ஓடினாலும் தைரியமாக வசுதேவர் கண்ணனை தலையிலே தூக்கி போக அவருடைய முழங்காலளவு வற்றி கொடுத்தாள். அப்ப கம்சன் அருகிலே இருந்தாலும் கிருஷ்ண கைங்கரியத்தை செய்தாள் யமுனா. ராவணன் எங்கோ தள்ளி இருந்தாலும் ராமனுக்கு தொண்டு புரியும் பாக்கியத்தை இழந்தாள் கோதாவரி. இது 2 ஆறுகளுக்கும் உண்டான வித்தியாசம். தெய்வதானிச்ச யான்யஸ்மின் வனே விவித பாதபே நமஸ்கரோம்யஹம் தேப்யா பர்த்துஹு சம்சதமாம் ஹிருதாம். நான் தூக்கி செல்லப்பட்டேங்கிறது ராமனுக்கு அறிவிக்கப்பட்டால் போதும், அதற்கு மேல் அவர் வந்து காத்து விடுவார். வனஸ்பதிகதம் கிருத்ரம் ததர்ஷய ததர்ஷாயத லோச்சனா. இப்படி ராவணன் ஆகாயத்தில் தூக்கி போன போது ஒரு பெரும் மரக்கிளையில் பெரிய வடிவத்தோடே ஜட்டாயு என்னும் கழுகரசன் அமர்ந்திருந்தார், தூங்கி கொண்டிருந்தார். அதை பார்த்த சீதை பெருங்குரலாலே சத்தம் போட்டாள். சா சமுத்வீக்ஷ சுஸ்ரோணி ராவணஸ்ய வசங்கதா ஜட்டாயோ பஷ்யமாமாரிய ஹிரியமானம் அநாதவது அனேன ராட்சசேந்திரேன கருணம் பாபகர்மனா. இந்த தாழ்ந்த அரக்கன் தூக்கி போகிறான், நீராவது என்னை காப்பாற்ற மாட்டீரா? ஒன்னு செய்யும், ராமன் இங்கே வரும்போது என்னை ராவணன் தூக்கி போனான்னு சொல்லிவிடும். ராமாயத்து யதா தத்துவம் ஜட்டாயோ ஹரணம் மம லக்ஷ்மணாயச்ச தத்சர்வம் ஆக்கியாதவ்யம் அசேஷதா. ராமனை குறித்தும் இலக்குவனை குறித்தும் என்னை தூக்கி போனதை பற்றி சொல்லிவிடும். உம்மால் அதுதான் முடியும். நீர் வயதானவர், பறவை, உம்மால் என்ன ராவணனை தடுக்கவா முடியும் என்றெண்ணி சீதை கேட்டாள். இந்த கூக்குரல் கேட்ட ஜட்டாயு உடனே விழித்து கொண்டார். ராவணனோட சண்டையிடப் போகிறார். 50வது சர்க்கம். தம் சப்தமவசுப்தஸ்து ஜட்டாயுரத சுஷ்ருவே நைரக்ஷத்ராவணம் கிருப்ரம் வைதேகிஞ்ச தஜர்சசஹ. தூங்கி கொண்டிருந்த ஜட்டாயு எழுந்தார், வைதேகியை கண்டார், ராவணன் தூக்கி போவதையும் பார்த்தார். தசக்ரீவ ஸ்திதோ தர்மே புராணே சத்திய சம்ஸ்ரவா. உடனே தன்னுடைய கிடுகிடுக்கும் குரலில் பேச ஆரம்பித்தார். ராவணா, நீ அரசனா, சக்கரவர்த்தியா, தர்மம் தெரிந்தவனா? உன் நாட்டை அழிக்க பார்க்கிறாய், உன்னை அழிக்க பார்க்கிறாய். நில், ஒரு நிமிடம் தர்மத்தின் வழி நில். ஓர் அரசன் தர்மத்தின் வழி போனால்தான் அவனும் ஆளுவான், அவனுடைய மக்களும் ஆளுவார்கள். இல்லையெனில் மாளுவார்கள். அதை புரிந்துகொள். பிராதஸ்துவம் நிந்தித்தம் கர்ம கர்த்தும் நார்கசி சம்பிரதம். இப்பேற்பட்ட அரசன்னு பேரெடுத்து தாழ்ந்த செயலை, பெரியோர்கள் நிந்திக்க கூடிய செயலை செய்யாதே. இவள் ஆரென்று நீ அறிவாயா? சீதை மிகச் சிறந்தவள், பண்பில் சிறந்தவள், ஜனகனுடைய மகள், தசரதனுடைய மருமகள், ஒரு இக்ஷ்வாக்கு குலத்துக்கே வந்தவள். ரக்ஷணீயா விசேஷேன ராஜதாரா மகாபல. யோசித்துப்பார். அரசனுடைய முக்கிய பணி மனைவிமார்களை காப்பது. எந்தெந்த நாட்டில் எங்கெங்கு பெண்கள் இருந்தாலும், எங்கெங்கு அவர்களுக்கு தேவை இருந்தாலும் அவர்களை காப்பாற்ற வேண்டியதுதானே அரசனின் கடமை. வேலியே பயிர மேயலாமா? ஓர் பெண்ணை, அதுவும் மாற்றானுடைய மனைவியை காக்க வேண்டிய நீயே அவளை தூக்கி போவானாயால் தர்மம் உன் நாட்டில் நிலை. தர்மம் இல்லாத நாடு எப்போதும் முன்னுக்கு வாராது. நத்த சமாச்சரே தீரா யத்பரோஸ்ய விகர்ஹயேது. உயர்ந்தவர்கள் இகழும்படிக்கான தாழ்ந்த செயலை ராவணா செய்யாதே.
நான் செய்யும் 2 வார்த்தைகளை காதில் போட்டுக்கொள். அர்த்தம் வா எதிவா காமம் சிஷ்டாஹா சாஸ்திரேஷ்வனாகதம் வியவஸ்யத்யனுராஜானாம் தர்மம் பௌலஸ்தியநந்தன. புலஸ்தருடைய வம்சத்தில் பிறந்தவனே, தர்மம் தான் அரசனுக்கு அடையாளம், தர்மம் தான் அரசனுக்கு கவச்சம், தர்மம் தான் அரசனுக்கு சொத்து. இது உனக்கு தெரியாதா? அந்த தர்மத்தை அழித்துவிட்டு நீ அரசனாக இருக்க முடியுமா? ராஜா தர்மச்ச காமச்ச திரவியாணாஞ்சோத்தமோ நிதி. தர்மமோ அர்த்தமோ காமமோ மோட்சமோ ஒரு அரசன் விரும்பலாம். ஆனால் அதை எவ்வளவு விரும்ப வேண்டுமோ வேத சட்டத்துக்கு உட்பட்டுத்தான் விரும்ப வேண்டும். உன்னிஷ்டத்துக்கு காமத்தை நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. ராஜா தர்மச்ச காமச்ச விஷயேவா புரேவாதே யதா ராமோ மகாபலः நாபராத்யதி தர்மாத்மா கதம் தஸ்ய அபராத்யசி. நீ எதற்காக ராமன் மனைவியை தொட்டு தூக்கினாய்? நீ ஏன் தூக்கி போகிறாய்? ஓ, உன்னுடைய கரந்தூஷணன் ஆகியோர்களை ராமனை கொன்றான், அதற்கு பழிதீர்க்க வந்தாயா? கொன்றது என்ன குற்றம்? சூர்பனக வந்தாள், சீதை அழிக்க பார்த்தாள், ராமன் காது மூக்க மட்டும் வெட்டிவிட்டார். அவளுக்கு பரிந்து கொண்டு 14,000 பேர் சண்டைக்கு வந்தார்கள், ராமன் அழித்தான். இதில் என்ன குற்றம்? மறைந்திருந்தா கொன்றான், முன்னால் நின்றுதானே 14,000 பேரை கொன்னான். அவனை எதிர்ப்பதற்கு துணிவில்லாத அரக்கர்கள் நீங்கள். அவன் இல்லாத போது மனைவியை தூக்கி போகிறீர்கள். இதுவா அரசனுக்கு அடையாளம்? சர்ப்பமாசி விஷம்பத்வா வஸ்திராந்தேனாவ புத்தியசே கிரீவாயாம் பிரதிமுக்தஞ்ச காலபாசம் ந பஷ்யசி. ஓஹோ, நீ ஏதோ நினைத்திருக்கிறாய். அப்படியே தெருவோரமாக பாம்பு போய்கொண்டிருந்தால் அதை எடுத்து அழகாக கழுத்தில் சுற்றி கொண்டு ஆனந்தமா போகலாம் நினைக்கிறாய். கழுத்தில் சுற்றிய பாம்பு போலேதான் சீதை. அவளை எப்போது நீ அபகரித்தாயோ உன் அழிவு உறுதியாகிவிட்டது. இப்போது கேள். யத் கிருத்வான பவேத் தர்ம ந கீர்த்திர் நயசோத் துருவம் சரீரஸ்ய பவேத் கேதः கஸ்மத் கர்ம சமாச்சரேத். தர்மத்தின் வழி நடக்காவிட்டால் உன் ஆத்மபலம், மனோபலம், உடல் பலம் அனைத்தும் அழியும். தர்மத்தின் வழி நடப்பாயானால் அனைத்து பலங்களையும் பெறுவாய். ஷஷ்டி வருஷ சஹசிராணி ஜாதஸ்ய மம ராவண பித்ருபைதாமகம் ராஜ்யம் யதாவத் அனுதிஷ்டிதः. 60,000 ஆண்டுகள் நான் வாழ்ந்து விட்டேன். என் உடலில் அவ்வளவு சக்தி கிடையாது, ஆனாலும் மனத்தில் வலிமை உள்ளது. உன்னை மேலே சீதையை தூக்கிச் செல்ல விடமாட்டேன். விருத்தோகம், நான் வயதானவன். துவம் யுவா, நீ இளைஞன். தன்வி சரதா கவச்சி ஷரி, நீ கையில் வில் பிடித்திருக்கிறாய். ரதத்தில் திரளேறி அமர்ந்திருக்கிறாய். கவச்சம் போட்டுக் கொண்டிருக்கிறாய். கையில் சரங்களை கொண்டிருக்கிறாய். என்னிடத்தில் ஏதும் கிடையாது. நச்சாப்பியாதாய குஷலி வைதேகியும் மே கமிஷசி. ஆனாலும் நீ வைதேகியை தூக்கிச் செல்ல நான் அனுமதிக்க மாட்டேன். நசக்தஸ்தம் பலாத் தர்த்தும் வைதேகியும் மம பஷ்யதா. நான் உயிரோடு இருக்கும் வரை, நான் பார்த்திருக்கும் போது சீதையை தூக்கி போட விடமாட்டேன். யுத்தஸ்வ யதிசூரோசி முகூர்த்தம் திஷ்ட ராவண. ராவணனே நில், தைரியம் இருந்தால் என்னோடு சண்டை போடு. எவ்விதத்திலும் உனக்கு இப்போது நான் நிகரானவன் அல்லேன். ஆனால் தர்மத்தில் எனக்கு நம்பிக்கை உண்டு. நீ அதர்மத்தின் வழி போகிறாய், நான் தர்மத்தின் வழி நிற்கிறேன். உன் அரசோட மக்களோட நீ உயிரோடு இருக்க வேணும்னு ஆசை கொண்டால் அதர்ம வழியை விட்டுவிடு. அரசனுக்கு அதுதான் அடையாளம். கிண்ணு சக்கியம் மயா கர்த்தும் கதௌ தூரம் நிருபாத்மஜவ் க்ஷிப்ரம் துவம் நசசே நீச்ச தயோர் பீதோன சம்சயா. இதோ ராமலக்ஷ்மணர்கள் திரும்ப வருவார்கள். அவர்கள் தேடி வரும்போது நீ கண்ணில் பட்டாய், அழிந்தாய். உனக்கு தைரியம் இல்லாமல் தானே மனிதர்கள் எங்கோ சென்றிருக்கும் போது சீதையை தூக்கி வந்தாய். நீ பேசினதெல்லாம் உண்மையாக இருந்தால், தைரியம் இருந்தால், அவர்கள் இருக்கும் போது சண்டையிட்டு தூக்கி போயிருக்க வேண்டும். ஏதோ கோழையைப் போல் வந்தாய். அவசியந்துமயா காரியம் பிரியந்தஸ்ய மகாத்மனः ஜீவிதேனாபி ராமஸ்ய ததா தசரதஸ்ய. நான் உயிரோடு இருக்கும் வரை ராமனுக்கும் தயரதனுக்கும் கண்டிப்பாக உதவி புரியேன். இதோ சீதையை ஒரு நாளும் விடமாட்டேன். திஷ்ட திஷ்ட தசக்ரீவ முகூர்த்தம் பஷ்ய ராவண. ஒரு முகூர்த்தம் நில், போகாதே, என்னோடு சண்டையிடு. யுத்தாதித்யம் பிரதாஸ்யாமி யதா பிராணம் நிஷாச்சர. உன் உயிரோடு இருக்க வேணும் ஆசை கொண்டால் நில், உயிரை விட ஆசைப்பட்டாலும் நில். இதோ உன்னோட சவால் விடுகிறேன், போரிடுவாய்னு ஜட்டாயு கூப்பிட்டார். ராவணனும் நின்னான். அவர்கள் இருவரும் எப்படி போரில் ஈடுபட்டார்கள்னு பார்ப்போம். அதற்குள் திருவெரும்பூரில் இருக்கும் பக்த ஆஞ்சநேயரிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொண்டு அறுத்த திருக்கோயிலை அடைவோம்.